தொடர்ச்சி. வினோதரஞ்சித பதுமையின் நியாயமான வாதத்தை செவிமடுத்த போஜராஜன் அடக்கமான குரலில், வினோதரஞ்சித பதுமையே, நீ கூறுவதில் உள்ள நியாயத்தை நான் உணர்கிறேன். ஒரு மன்னனானவன் தன் காதில் விழும் புகழ்ச்சியையும் இகழ்ச்சியையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். புகழ்ச்சியைக் கண்டு பூரிப்படைவதும் இகழ்ச்சியைக் கண்டு மனம் தளர்வதும் கூடாது. நீ என்னுடைய தகுதியை பற்றி சற்று இழிவாக கூறியதை கேட்டதும் நான் சற்று ஆத்திரமடைந்து விட்டேன். இதன் விளைவாகத்தான் வாய் தவறி தற்பெருமை பேச வேண்டி நேர்ந்தது. அழகு பதுமையே, உன்னுடைய மாமன்னனான விக்ரமாதித்தனுடைய பெருமையையும் புகழையும் பற்றி நீ சற்று விவரமாக சொல். அதை தெரிந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைவேன் என்று கேட்டுக்கொண்டான். வினோதரஞ்சித பதுமை போஜராஜனை நோக்கி, மாமன்னர் அவர்களை, உம்மை இழிவுபடுத்தும் நோக்கத்தில் நான் ஏதும் பேசவில்லை. எங்கள் விக்ரமாதித்த மாமன்னருக்கு ஈடு இணையாக வேறு யாரையும் வைத்து பேச என் மனம் இடம் தராததனாலேயே நான் சற்று வேகமாக பேசிவிட்டேன். எங்கள் மாமன்னரின் வரலாற்றை நீர் கேட்க விளைவது எங்களுக்கெல்லாம் அடங்காத ஆனந்தத்தை அளிக்கிறது. எத்தனை தடவை எங்கள் மன்னரின் பெருமையை சொன்னாலும் எங்களுக்கு சலிப்பே ஏற்படாது. மேலும் மேலும் மகிழ்ச்சித்தான் ஏற்படும். முதலில் எங்கள் பெருமைக்குரிய மன்னர் விக்ரமாதித்தனின் பூர்வீக கதையை உமக்கு கூறுகிறேன். அதற்கு பிறகு அவருடைய பெருமையையும் சிறப்பையும் உமக்கு விளங்க கூறுகிறோம். இவ்வாறு கூறிவிட்டு வினோதரஞ்சித பதுமை விக்ரமாதித்தனின் பூர்வீக கதையை சொல்லத் தொடங்கிற்று. விக்ரமாதித்தனின் கதை ஆரம்பமாயிற்று. கன்னியாபுரம் என்ற நாட்டை பர்த்ருஹரி என்ற ஒரு மன்னன் நல்லாட்சி நடத்தி வந்தான். அவனுடைய தம்பியர் விக்ரமாதித்தன், பட்டி என்ற இருவர். விக்ரமாதித்தன் சிறந்த கல்விமான், கலைகளில் வல்லவன், போர் பயிற்சியில் சிறந்த மாவீரன், அரசியல் நிர்வாகத்தில் மிகவும் சாதுரியமாக செயற்படக்கூடியவன். அவனுடைய தம்பி பட்டியும் விக்ரமாதித்தனை ஒத்த திறமைகள் எல்லாம் அமைய பெற்றவன். மன்னன் பர்த்ருஹரி ஆட்சியின் தலைவனாக இருந்தாலும் ஆட்சியை உண்மையில் நடத்தி செல்லுபவர்கள் விக்ரமாதித்தனும் பட்டியும் தான். பர்த்ருஹரியின் பெயருக்காகவாவது மன்னனாக இருந்தான். ஒரு நாள் பர்த்ருஹரியின் சபைக்கு தவமுனிவர் ஒருவர் வந்தார். வழக்கம் போல பர்த்ருஹரி முனிவரை வரவேற்று ராஜ உபச்சாரம் செய்தார். மன்னனுடைய உபச்சாரத்தினால் மிகவும் மகிழ்ந்து போன தவமுனிவர் பர்த்ருஹரியை ஆசீர்வதித்து, மன்னவா, நீ என்பால் காட்டிய அன்பையும் ஆதரவையும் கண்டு மிக்க மகிழ்ச்சி பெருமிதம் கொண்டேன். உன் முகத்தில் ஏதோ கவலையின் ரேகை படிந்திருப்பது எனக்கு தெரிகிறது. உனக்கு ஏதாவது மனக்குறையை இருக்குமாயின் என்னிடம் சொல், நான் நிவர்த்தி செய்ய முயற்சிக்கிறேன் என்று வினவினார். விக்ரமாதித்தன் தொடரும்.